ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் ஒரு பர்டிகுலர் மானிட்டேஷன் ரிலேட்டடாக மானிட்டேஷன் ஃபீச்சரில் ஒரு சின்ன இஷ்யூ போய்கிட்டு இருக்குது. ரீசெண்டாக இது பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த இஷ்யூவை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நான் நிறைய இது ரிலேட்டடாக வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருக்கேன். பர்டிகுலராக இந்த டேக் ப்ராடக்ட் ஆப்ஷனை. ஸோ இந்த டேக் ப்ராடக்ட், அதாவது அஃபிலியேட் ப்ரோக்ராம் மாதிரி ஒர்க் ஆகக்கூடிய இந்த டேக் ப்ராடக்ட் ஃபீச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒய்டி ஸ்டுடியோ ஆப் உள்ளே போகும்போது ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிக்கிட்டே இருக்குது. எஸ், அப்டேட் பண்ணால் சரியாயிடும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிவைஸ் அப்டேட் பண்ணியே வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இது சால்வ் ஆகும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ இருந்துக்கிட்டு இருந்ததை ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டேக் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறதோ பண்ணுறோம். சும்மா அந்த செக்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம பேக்கில் வந்தாலே சேவ் ஆப்ஷன் சம்டைம் சேவ் ஆப்ஷன் ஒர்க் ஆகுது. பட் சேவ் கொடுத்ததுக்கப்புறமும் லோட் ஆகிக்கிட்டே இருந்து ஒன்று ஆப்பை விட்டு வெளியே வரும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே லோட் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளே வெளியே மறுபடியும் உள்ளே போனால் தான் உண்டுங்கிற மாதிரி. பட் அந்த சேவ் ஆகிருது. அந்த சேவ் ஆகிருது. பட் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணிவிட்டு இந்த டேக் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணாலும் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுது. அதுக்கடுத்து வேறு எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்க பெருசாக. ஸோ இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கடுப்பாச்சு. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறப்போ சேஞ்சஸ்லாம் பண்ணுறப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த டேக் ப்ராடக்ட்லேயும் சில விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லும்போது ஒவ்வொரு தடவையும் இப்படி பண்ணிவிட்டு நம்ம சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது லோட் ஆகிக்கிட்டு இருக்கிறது. அப்படி இல்லைனா டேக் ப்ராடக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறது. வேறு எந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி. ஸோ இந்த இஷ்யூ இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களில் எத்தனை பேர் இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்டேட் பண்ணவுடனே சரியாச்சா சரியாகலையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். உங்களுடைய தாட்டை, உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்படி பண்ணால் சரியாயிருமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு அப்டேட் பண்ணால் சரியாயிரும்னு நினைக்கிறேன். பட் இதை நான் நோட்டீஸ் பண்ணேன். இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேருக்கு இந்த டேக் ப்ராடக்ட் ஆப்ஷன் பர்டிகுலராக இருக்கும். மானிட்டேஷன் ரிலேட்டடாக 10K+ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய க்ரியேட்டர்ஸ்க்கு. ஸோ சொல்லுங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை. அதாவது உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இது சம்மந்தப்பட்டு இருந்துச்சுன்னா அது சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக இதை பார்த்தேன். இப்போன்னு இல்லை, ஒரு ஃபியூ டேஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஹோப் இது சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அண்ட் பார்ப்போம். இப்போதைக்கு இதை ரிலேட்டடாக டீட்டெயில் கொடுக்கணும்னு நினச்சேன். பெருசாக யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க, அப்டேட்டில் சரியாகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுவும் இல்லை. ஒரு சின்ன பக் தான். நமக்கு யூடியூப் தரப்பில் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா உடனே இது சால்வ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட் மக்களே. இந்த ஒரு வீடியோ அதுக்காக மேக் பண்ணேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய போய்கிட்டு இருக்கு. நான் மட்டும்தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் யாருமே விட்டு கேட்கல. ஸோ நம்மளே அப்டேட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட அப்டேட் பண்ண நினச்சேன். ஸோ தட்ஸ் இட் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். பாய். மறக்காமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பாய் மக்களே.